ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏழி எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் புதிய வருடத்திலே உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் புதிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்திக்கிறோம். இந்த வேளையில் கூட கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற வார்த்தை சங்கீதம் 121 அதிகாரம் வசனம் 3 முதல் 8 வரை நாம் பார்ப்போம். உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். பாருங்க, இந்த சங்கீதம் 121 அதிகாரம் வசனம் 3 முதல் 8 பார்க்கின்ற பொழுது 6 முறை கர்த்தர் உன்னை காக்கிறவர், காப்பார், காக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுங்களா? கர்த்தர் எப்படி காக்கிறாராம்? எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காக்கிறார். உங்களுக்கு வலது பக்கத்தில் உங்களுக்கு நிழலாயிருக்கிறார். உங்களை பாதுகாப்பதற்காக தம்முடைய தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடக்கூடியவராய் இருக்கிறார். காரணம், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் வசனம் 16 கூட பார்க்கலாம். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, புதிய வருடத்திலே காலடி வைத்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் இந்த பூமியிலே திறந்து விடப்பட்ட நிலைமையிலே தனியாக நீங்க இல்லை. உங்களுக்கு ஒரு பரலோக கூட்டம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். தேவதூர்கள், சேரிபீன்கள், கெராபீன்கள் இருக்கிறது. முழு பரலோகமே உங்களோடு கூட இருக்கிறது. உங்களை காக்கும்படியாய் தேவதூதர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் எப்பொழுது உங்களை இரவும் பகலும் பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்துவ குடும்பத்துக்குள் வருகின்ற பொழுது நீங்கள் அனாதைகள் அல்ல, திக்கற்றவர்கள் அல்ல, கண்ணீரோடு கவலையோடு நீங்க அலைய தேவையில்லை. உங்கள் எதிர்காலம் எப்படியோ இருக்கும் என்று நீங்க கலங்க தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு தண்டாயுதத்தை போல நீங்கள் கரங்களை பிடித்து இந்த வாக்குத்தத்தை பிடித்து முன்னேறி செல்ல முடியும். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து இதுவரை யாரும் வாழ்க்கையில தோல்வி அடைந்தது கிடையாது. வாழ்க்கையில அவங்க கைவிடப்பட்ட நிலைமையில சென்றது கிடையாது. காரணம், வாக்கு உரைத்தவர், வாக்கு மாறாதவர், அதை நிறைவேற்றியே தீரக்கூடிய தேவனாக இருக்கிறார். புரியுங்களா? பாருங்க, ஒரு முறை சாது சுந்தர் சிங் என்று சொல்லக்கூடிய அந்த இவாஞ்சலிஸ்ட், அவர் திபெத்திய பகுதிகளிலே, இந்தியாவிலிருந்து அவர் பஞ்சாப்ல பிறந்தாலும் திபெத்திய அந்த தீவுகளிலே இமயமலையில ஏறி திபெத்துக்கு சென்று அங்கே பாருங்க புத்தர்கள் அதிகமாக இருப்பாங்க. பெரும்பாலும் அங்க 99% புத்தர்கள். அந்த ஜனங்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்த பொழுது இவருக்கு விரோதமாக பெரிய ஒரு கும்பல் பாத்தீங்கன்னாக்கா 4-5 ஏன்னா ஒரு கூட்டம் என கத்தி கம்பு அருவாளோடு கூட இவரை தாக்கும்படியாக, எப்படி நாங்கள் புத்த மதத்தில் என எங்க மதத்தை சார்ந்த எங்கள் மத்தியிலே நீ எப்படி சுவிசேஷத்தை கிறிஸ்துவை அறிவிக்க முடியும் என்று சொல்லி இவரை தாக்கும்படியாக வந்தாங்க. இவர் ஓடி போய் அங்க ஒரு குகையில ஒளிந்து கொண்டார். இவங்க அந்த குகையை சுற்றி இவங்க எல்லாம் அவரை அடிக்க முடியாது சென்ற பொழுது அந்த குகையில இருந்தவர் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். திடீரென்று அந்த இவர் அடிக்கும்படியாக வந்த அந்த 4 கும்பலும் திடீரென்று பாத்தீங்கன்னாக்கா அவர் முழங்கால் படிட்டு கண்ணை திறந்து பார்க்கிறாரு. அவங்க எல்லாம் திரும்பி போய் கொண்டு இருக்கிறாங்க. திரும்பி அவர் அந்த குகையில இரவு முழுதும் தங்கியிருந்து விட்டு அதிகாலையில எழுந்து பார்க்கிறார். இப்பொழுது இரவுல 4 கூட்டங்கள் இவரை துரைத்து கொண்டு வந்தது. இப்பொழுது ஏகப்பட்ட திரளான கூட்ட ஜனங்கள் அந்த குகையை நோக்கி வருகிறாங்க. இவர்கிட்ட கேட்கிறாங்க, அந்த கூட்ட கும்பல், திபெத்திய கும்பல் இவர்கிட்ட கேட்கிறாங்க, ஐயா, நேற்று இரவு உங்களை நாங்கள் அடித்து கொல்ல வந்தோம். வருகின்ற பொழுது இந்த குகை சுற்றிலும் ஏராளமான பட்டய ஒளி வீசக்கூடிய தேவதூதர்கள் இது நின்றாங்க. அவர்களுக்கு முன்பாக எங்களால் இருக்க முடியவில்லை. நாங்கள் அப்படியாக திரும்பி போய்விட்டோம். யார் அந்த சுடரொளி பட்டய தேவதூதர்கள் என்று அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர் இதுதான் தக்க தருணம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அந்த முழு கூட்ட ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்கள் அனைவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தினாராம் சாது சுந்தர் சிங். பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை சார்ந்திருக்கிற மக்களுக்கு தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர்களை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். அவரே இறங்கி வந்து தேவதூதர்களை அனுப்பி அவர்களை, அவருடைய பிள்ளைகளை, ஊழியர்களை
பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதனால் உங்கள் நம்பிக்கையை, விசுவாசத்தை கர்த்தர் மேல வைங்க. நீங்க ஆண்டவர் மேல வைக்கின்ற பொழுது உங்களை விட்டு விலகாதவர், ஒருபோது உங்களை கைவிடாதவர். கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். உங்களுடைய ஜீவிய காலமெல்லாம் நீங்க பூமியிலே உங்களுக்காக வைத்திருக்கிற நாட்கள் மட்டும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, இந்த பூமியில் மட்டுமல்ல, நீங்க பரலோகத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து, அவரோடு கூட நீங்க இருந்து, நீங்க எப்படி அவரை துய்த்துக் கொண்டு இருப்பீங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் தேவனை சார்ந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சோதனைகளை சாதனைகளாய் கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார். தடைக்கற்களை வெற்றியின் படிக்கற்களாய் கர்த்தர் மாற்றி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தீமையை நன்மையாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் சாது சுந்தர் சிங்கில் மேல் வந்த மரண போராட்டத்தை கர்த்தர் பாத்தீங்கன்னா ஆத்தும ரட்சிப்புக்கு என்று அதை ஆண்டவர் மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகளே, 1 யோவான் 5வது அதிகாரம் வசனம் 15 நாம் எதை கேட்டாலும் அவர் நாமம் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். நீங்க எதை கேட்கிறீங்களோ எல்லாவற்றையும் அவர் நாம மகிமைக்காக கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று 1 யோவான் 5வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய கர்த்தர் எப்படியாக நம்மை பாதுகாக்கிறார் என்றால், கர்த்தர் உன்னை காக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த புது வருடம் முழுவதும் 2022 கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உங்களை பாதுகாத்து நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்றால் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் தூங்காத கண்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். நம்மை காக்கிறவர் தூங்குவது கிடையாது. இந்த பூமியில நீங்க பார்க்கலாம், அநேக விக்கிர சிலைகளை பார்த்தா ஒரு சிலர் படுத்து கொண்டு இருக்கும், தூங்கி கொண்டு இருக்கும். ஆனால் நம்முடைய தெய்வமோ, ஜீவனுள்ள தேவனோ, கர்த்தரும் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று பார்க்கிறோம். 24 மணி நேரமும் உங்களை பாதுகாக்கும்படியாய் அவர் இருக்கிறார். நீங்க அவர் கரத்துக்குள்ளாக இருக்கின்ற பொழுது, அதனால் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் யாராவது ஏற்றுக்கொள்ளாதவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தா உங்களுக்கு நான் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க பாவங்களை அறிக்கையிட்டு, இயேசுவே என் பாவங்களுக்கெல்லாம் நீர் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி எனக்கு பாவ மீட்பை கொடுத்திருக்கிறேன், நீரே உலக இரட்சகர், நீரே என்னுடைய தெய்வம் என்று நீங்க வாயில அறிக்கையிடுகின்ற பொழுது நீங்க ரட்சிக்கப்படுறீங்க, தேவனுடைய பிள்ளைகளா மாறுறீங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் இரட்சகராய் மாறுவது மட்டுமல்ல, உங்களை இரவும் பகலும் பாதுகாக்கும்படியாய் உங்களை மட்டுமல்ல உங்கள் முழு குடும்பத்தையும் அவர் பாதுகாக்கக்கூடியவராய் இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று பார்க்கிறோம். அன்றைக்கு வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. வந்து கொண்டிருந்த பொழுது பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. 3 பக்கமும் மலைகள் சூழ்ந்திருக்கிறது. பாத்தீங்கன்னா பாலாக் ராஜா பிலேயாமுக்கு காசை கொடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாய், அவர்களை சபிக்கும்படியாய் பிலேயாமுக்கு காசை கொடுத்து மலை மேலே சென்று அங்க என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டு சபிக்க சொல்கிறான். பிலேயாம் வாயை திறந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வாயை திறக்கின்ற பொழுது அவன் வாயில் என்ன வருகிறது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வார்த்தையை சொல்கிறான். ஒரு மலையில அடுத்த மலையில போய் மாட்டை ஆடுகை பலியிட்டு இஸ்ரவேலை சபிக்க சொல்கிறான், வாயை திறக்கிறான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என்று வாய் வருகிறது. 3வது மலையிலும் பலியிட்டு இஸ்ரவேலை சபிக்க சொல்கிறான். அப்பொழுதும் அவன் வாயை திறக்கிறான், சாபம் வரவில்லை, சபித்தல் வருவதில்லை, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக வார்த்தைகள் வருகிறது. அதனால்தான் உங்களுக்கு நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்து விட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளை வந்துட்டான், உங்களுக்கு விரோதமா எந்த மந்திரம் செஞ்சாலுங்க எது உங்களை தாக்காதுங்க. பாருங்க, என்னுடைய குடும்பத்தில் மந்திரங்கள் மூலமாக அநேக மரணங்கள் ஏற்பட்டது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் முதல்ல வந்த முழு குடும்பம் வந்தது. எந்த மந்திரங்களும், மந்திரவாதி இருந்தா மந்திரங்களை செய்தாங்க, ஒன்றும் எங்களை அணுகாதபடி தேவன் என இரும்பு கோட்டையாக இருந்து எங்களை பாதுகாத்தார். காரணம், வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை காப்பேன், இஸ்ரவேலை காக்குவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று சொல்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக எந்த மந்திரவாதியோ பில்லிசீனியமோ யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தரை சார்ந்து கொண்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், வழக்காடுகிறார், யாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் எப்படி மேற்கொள்வேன் என்கின்ற பொழுது கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் காப்பதனால நீங்க கவலைப்பட தேவையே கிடையாது. ஹல்லேலூயா.
அன்றைக்கு பாருங்க, உலகம் முழுவதும் ஜனங்கள் பெருத்தாங்க, பாவம் பெருகிறது. ஆனால் கர்த்தர் அன்றைக்கு ஒரே ஒரு மனிதன் நோவா, அவன் உத்தமனு நீதிமானா இருந்ததினாலே, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததினாலே கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும், அவருடைய மனைவி, பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் 3 பார்த்தீங்கன்னாக்கா, அவர்களுக்கு கணவர்மார்கள் 3, 6 பேர், இவங்க 2 8 பேரையும் கர்த்தர் அன்றைக்கு அருமையாய் நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். உலக அழிவிலிருந்து கர்த்தர் நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்தவர். இன்றைக்கு இந்த உலகத்தில் கர்த்தர் நோவாவையும் குடும்பத்தை பாதுகாத்தவர். உங்களை, உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாக பாதுகாத்து நடத்துவார். தீங்கு உங்களை அணுகாது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் கர்த்தர் மேல நீ விசுவாசம் வைக்கின்ற பொழுது, கர்த்தர் நோவாவையும் குடும்பத்தை பாதுகாத்தவர். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஜெய கம்பீரமானவராய் இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா கோணலானவையை செவ்வையாய் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்சடாயின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, சோதோம் கொமோரா பாவம் பெருகிய பொழுது கர்த்தர் அந்த பட்டணத்தை அழிக்கும்படியாய் தீர்மானித்த பொழுது, லோத்து ஒரே ஒருவன் மட்டும் உத்தமனாய் இருந்தான். லோத்துவை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அவனை, அவன் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் தீர்மானித்தார் என்று பார்க்கிறோம். லோத்து பாதுகாக்கப்பட்டான். அவனுடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறல, அவன் மகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று ஆதியாகமம் 19வது அதிகாரம் வசனம் 13 முதல் 19வது வசனம் வரை பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவனை சார்ந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு அவர் பாதுகாக்கக்கூடியவர் மட்டுமல்ல, உங்களுக்காக அவர் எப்பொழுதும் பிதாவினிடத்திலே வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு உங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறார் என்று ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 26 பார்க்கின்ற பொழுது, இரவு பகலும் உங்களுக்கு என்ன வேண்டுதல் செய்தது என்று தெரியாத பொழுது இரவு பகலும் உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு கர்த்தர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 26 பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு பாருங்க, என்ன யாக்கோபுடைய 12 பிள்ளைகள், அதுல யோசேப்பு கொல்லும்படியாய் சகோதரர்கள் குழியில தூக்கி போட்டாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னாக்கா அநேக அவனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை, போத்திபார் மனைவில பிரச்சனை எல்லா வஞ்சனைகளில் இருந்தும், கர்த்தர் பொறாமை ஆவிகளில் இருந்தும், தீய செயல்களில் இருந்தும் யோசேப்பை அருமையாய் கர்த்தர் காப்பாற்றி உயர்த்தி எகிப்தினுடைய பிரதம மந்திரியாக உயர்த்தினார் என்று சொல்லி ஆதியாகமம் 41வது அதிகாரம் வசனம் 38 முதல் 42வது வசனம் வரை பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்பை பாதுகாத்து அவனை என்ன செய்தாரு? அவன் தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. காரணம், கர்த்தர் தன்னை காண்கிறார். கர்த்தருக்கு விரோதமாக எந்த பாவம் செய்யாதபடி கர்த்தருடைய கரத்துக்குள் அடங்கி இருந்த யோசேப்பு இந்த 2022வது வருடத்திலே கர்த்தருடைய கரத்துக்குள் நீங்க அடைக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, உங்கள் தலையை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். காரணம், யோசேப்பின் தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த தீங்குக்கும் கவலைகளுக்கும் விபத்துகளுக்கும் கொள்ளை நோய்க்கு நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதை எடுத்துக்கொண்டால் தாவீது எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அன்றைக்கு தாவீது பார்த்தீங்கன்னா, தாவீதை எதிர்த்து அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது என்ன வந்தது? சிங்கம் வந்தது. ஆடு மேய்த்து கொண்டிருந்தது, கரடி வந்தது. அதுக்கப்புறமாக சகோதரர் தேடி சென்ற பொழுது கோலியாத் அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்தான். அவனுடைய மகன் அப்சலோம் அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்தான் என்று பார்க்கிறோம். இப்படியாக அவனுக்கு விரோதமாய் எவ்வளவோ காரியங்கள் வந்த பொழுது கூட கர்த்தர் அவனுக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரமாய் இருந்தது. ஆனாலும் அவன் சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் நீ என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று விசுவாசத்தோடு சங்கீதம் 23வது அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் தாவீதை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து இஸ்ரவேலினுடைய பேரரசனாக, எம்பரராக உயர்த்தி கனத்தினாலும் மகிமையினாலும் நீண்ட ஆயுசினாலும் கர்த்தர் தாவீதை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். காரணம், கர்த்தர் தாவீதை பாதுகாத்ததுனால்தான். கர்த்தர் பாதுகாக்கவில்லை என்றால் சிங்கம் என்னைக்கு சாப்பிட்டு ஏப்பம் விட்டு இருக்கும், கரடி அவனை பீரிட்டு போட்டு இருக்கும், கோலியாத் அவனை வெட்டி தலை துண்டா போட்டு இருப்பான். புரியுங்களா? ஆனால் கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் சங்கீதம் 40வது அதிகாரம் வசனம் 17 நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது எப்படி சொல்றா பாருங்க, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். இன்றைக்கு நம்ம தேவனை நினைக்காதபடி கண்ட கேர்ள் ஃப்ரெண்டையும் பாய் ஃப்ரெண்டையும் நினைத்து
காலத்திற்கு முன்பாக அநேகர் மரித்து போய் விடுகிறார்கள், தோல்வியில சிக்கி விடுகிறார்கள். உங்க வாழ்க்கையில இந்த 2022 எப்பொழுதும் கர்த்தருடைய நினைப்பா இருந்தா, தாவீது சொன்னது போல, தேவன் எப்பொழுதும் கர்த்தர் என்மேல் நினைவாயிருக்கிறார், நான் சிறுமியும் எளிமையுமானவன், ஆனால் கர்த்தர் என்மேல் நினைவாயிருக்கிறார் என்ற அந்த நினைப்போடு இருந்தா, கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். நீங்க ஆடை போல தேவனை மேய்ப்பேர் போல நினைத்தீங்கன்னா கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவாருங்க. உங்க ஜீவனுள்ள நாட்கள்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். அல்லேலூயா. உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி கர்த்தர் சத்துருக்கள் முன்பாக உங்களை உயர்த்தக்கூடியவராக இருப்பார். அல்லேலூயா. அப்போ தீர்மானம் எடுங்க, இந்த வருடம் முழுவதும் எப்பொழுது அந்நிய பாஷை பேசி தேவ பிரசன்னத்தில் இருங்க. ஆண்டவர் எப்பொழுதும் கர்த்தர் என்மேல் நினைவாயிருக்கிறார், கர்த்தர் என்மேல் நினைவாயிருக்கிறார்னா கண்ட நினைப்பு உங்களுக்கு வராது. ஏன்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வராது. நல்ல காரியங்களை செய்வீங்க, வெற்றிக்குள்ள செல்வீங்க, வெற்றியின் வாழ்க்கையுள்ள நடந்து நீங்களும் உங்க குடும்பமும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வெற்றியோடு நீங்க வாழ்வீங்க. அல்லேலூயா. அதனால்தான் 2 நாளாகமம் 16வது அதிகாரம் வசனம் 9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய அந்த அழகான கண்கள் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடிய நான் இருக்கின்ற பொழுது அவருடைய நாமம் விளங்கும்படியாய், வல்லமை விளங்கும்படியாய் உங்களுக்கு, ஏன்னா அவருடைய கண்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், நம்மை காக்கிறாருங்க, நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா இந்த வாக்கு தத்துவத்தோடு கூட, இந்த வார்த்தைகளோடு கூட புதிய வருடத்தில் முன்னேறி செல்வோம். எதை குறித்தும் என கவலைப்பட தேவையில்லை. தாயின் கற்பத்திலே பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை எல்லா வியாதிகளுக்கும் கொள்ளை நோய்க்கு பாதுகாத்தவர் இந்த புதிய வருடத்திலே என்னை காப்பார், என் மேல் நோக்கமாயிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக 2வதாக கர்த்தர் உறங்காமல் காப்பார். முதல்ல 1 உங்களை காத்தவர், 2வது உங்களை உறங்காமல் காப்பார் என்று சங்கீதம் 121வது அதிகாரம் வசனம் 3-4 உன் காலை தொல்லாட ஓட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, தேவன் நம்ம இந்த வாக்குத்தத்தத்தோடு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் இரவுல தூங்க போனா இரவுல நன்றாக நமக்கு தூக்கம் வரும், கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்மை காக்கிறவர் என்ன செய்கிறாரு, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று பார்க்கிறோம். சகரியா 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வாக்கு செய்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரே, பா உன்னை தொடுகிறவன் முதல்ல என்ன தொட்டுட்டு தான் உன்னை தொட முடியும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணி. ஆண்டவருடைய கண்ணை தொடுகிறானா? ஆண்டவர் கண்ணை தொட்டு எவனாவதும் தப்பிக்க முடியுமா? பாருங்க, எப்படியாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறான். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று. ஹல்லேலூயா. அதனால் தான் நீங்க ஒன்றை குறித்தும் கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார், உங்கள் முன்பாக இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க எல்லாவற்றையும் ஒப்புவித்து இளைப்பாறலாம். கலங்க தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, 2ஆம் உலக மகா யுத்தத்திலே ஜெர்மானியருடைய ராணுவம் அங்க விமானங்கள்லாம் லண்டன் மேல குண்டுகளை பொழியும்படியா அவருடைய விமானங்கள் அங்க பறந்து வந்தது. ஏன்னா ஜெர்மனுடைய விமானங்கள் லண்டன் மேல எல்லாம் பாத்தீங்கன்னா குண்டுகளை பொய்யும்படியா. அப்பொழுது அங்க ஒரு வாலிபன் ஈவான் ராபர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வாலிபன் முழங்காலில் நின்று அங்கே ஜெபித்துக் கொண்டிருந்தான். அங்க விமானம் போடக்கூடிய வந்த விமானங்கள்லாம் அப்படியே யூட்டர்ன் பண்ணி திரும்பி சென்று விட்டது. அந்த வேளையில் கூட அங்கே ஒரு ஆர்ஃபனேஜை நடத்தி கொண்டு வந்த ஒரு சிறுவர் பாதுகாப்பு இல்லத்தை நடத்தி கொண்டு வந்த ஒரு பெரியவர் என்ன செய்தார்னாக்கா, இந்த பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கப்படணுமே, இந்த குண்டுகள் இவங்களை விழுந்து அழிவை உண்டாக்கி கூடாது, எப்படியாவது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இரவெல்லாம் முழித்துக் கொண்டிருந்தாராம். புரியுங்களா? அங்கே பார்த்தீங்கன்னாக்கா கண் விழித்துக் கொண்டிருந்த பொழுது அப்பொழுது அவரை பார்க்க வந்த போதகர் அவர்கிட்ட கேட்டாங்க, ஐயா என்ன ரொம்ப டயர்டா இருக்கீங்க, என்ன தூங்கவில்லைவா என்று கேட்ட பொழுது போதகர்கிட்ட சொன்னாங்களா, இந்த குண்டு மலையெல்லாம் பொழிந்து பிள்ளைகள்லாம் மரித்து போறோம், எனக்கு ஒரே கவலை, அதனால நான் தூங்கவில்லை, தூங்காமல் இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னாராம் பாத்தீங்கன்னாக்கா சங்கீதம் 121வது அதிகாரம் வசனம் 4 உன்னை காக்கிறவர் உறங்கார், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவது முதலை தூங்குவதில்லை என்ற வேத வசனத்தின்படி ஐயா பாத்தீங்கன்னாக்கா நீங்க என்ன செய்யலாம், நீங்க பிள்ளைகளை காக்க வேண்டிய பொறுப்பை கர்த்தரிடத்துல
கொடுத்து விட்டு நீங்க நன்றாக தூங்கலாம். புரியுங்களா? இல்லை ஒரே நேரத்தில் அவர் பாதுகாப்பு என்று வாக்கு கொடுக்கும் போது நீங்க ஏன் இரவுல தூங்கி கொண்டு முழித்து கொண்டு கவலைப்பட்டு இருக்கீங்க? உங்க கவலையெல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. கர்த்தர் அருமையாய் பாதுகாப்பான். அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க நன்றாக தூங்கலாம். கர்த்தர் மேல நீங்க அந்த பாரத்தை வைத்து விடுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அன்றைக்கு பாத்தீங்கன்னாக்க கர்மேல் பர்வத்தில பாகால் தீர்க்கதரிசியை எலியா கேலி செய்யும் பொழுது அந்த பாகால் தீர்க்கதரிசியை அந்த ஜனங்களிடத்துல சொன்னா, உங்க தெய்வங்களை நோக்கி கூப்பிடுங்க. ஏன்னா பதில் கொடுக்கலன்னா உங்க தெய்வம் ஒருவேளை நித்திரையா இருக்கலாம், தூங்கலாம் என்று சொல்லி ஏன்னா எலியா தீர்க்கதரிசி சொன்னார். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 27வது வசனத்திலே பாகால் அந்த தெய்வங்கள் எல்லாம் ஒருவேளை தூங்கலாம் என்று தூங்கலாம் என்று எலியா சொன்னார். நம்முடைய தெய்வமோ என்ன செய்யறாரு? அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அநேக விக்கிரங்களை பார்க்கலாம், அநேக தூங்கி கொண்டு இருக்க போல விக்கிரங்களை போட்டிருப்பாங்க. ஆனால் நம்மை காக்கிறவர், நம்மளை உள்ளங்கையில் வரைந்தவர், நம் மதில்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று சொன்னவர், நம்மை இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 27வது அதிகாரம் வசனம் 1 கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஹல்லேலூயா. நீங்க இப்படியாக சொல்லலாங்க. தாவீது சொன்னது போல கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சிடுவேன் என்று நீங்க அறைகூவல் விடலாம். ஆமென். நீங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு முன்னேறி செல்லுங்க. ஆமென். பாருங்க, ஏசாயா 27வது அதிகாரம் 3வது வசனத்தின்படி, ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். பாருங்க, உங்களை ஒருவரும் சேதப்படுத்தி விடாதபடி இரவும் பகலும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் உங்களை காக்கிறார். 2வது உறங்காமல் உங்களை காக்கிறார். 3வதாக இஸ்ரவேலை காப்பார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சங்கீதம் 121:4 பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள். யாக்கோபை இஸ்ரவேல் என்று கர்த்தர் மாற்றினார். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இஸ்ரவேலை இரவும் பகலும் காக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, யாக்கோபு என்பன் இஸ்ரவேலாக மாறுவதற்கு தேவனுடைய கால்களை பிடித்து என்னை ஆசீர்வதித்தால் ஒழியா உம்மை போகவிடேன் என்று சொல்லி மன்றாடி ஜெபிக்கக்கூடியவனாக இருந்தான். யாரு? யாக்கோபு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீ நன்றாக இந்த புதிய வருடத்தில் ஜெபிக்கக்கூடியவளாக இருந்தா, இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய ஜனம். நீங்க தேவனுடைய பிள்ளையா இருந்தா இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக செல்வந்தர்கள் பணத்தை எப்படி நம்ம பாதுகாப்பது, கள்ளக்கணக்கு எப்படியாக காண்பிப்பது என்று சொல்லி பணத்தின் மேலே பணம் இருக்குது, பொருளாதார செல்வந்தர் இருக்காங்க, இரவில் நன்றாக அவர்களால் தூங்க முடியவில்லை. ஆனால் நம்முடைய தேவன் என்ன செய்கிறாரு பாருங்க, இங்க சங்கீதம் 4வது அதிகாரம் வசனம் 8 சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் இரவுல ஜெபித்து அந்நிய பாஷையில தூங்க போனீங்கன்னா கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு கூட படுத்துக்கொண்டு நித்திரை நீங்க செய்வீங்க. ஏன்னா கர்த்தர் ஒருவரே உங்களை சுகமாக தங்க பண்ணுவார். ஆமென். அதனால தான் இஸ்ரவேலை காக்கக்கூடியவர் தேவன். அன்றைக்கு 30 லட்சம் ஜனங்கள் பள்ளத்தாக்கில் படுத்திருக்காங்க. அவர்களுக்கு விரோதமாக மந்திரங்களும் தந்திரங்கள் சொல்லும்படியாய், ஏன்னா பாகாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு விரோதமாக மந்திரங்களை செய்யும்படியாய் காரியங்கள் நடப்பிக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது தெரியாது. புரியுங்களா? ஆனால் பிளேயாம் அந்த காரியங்களை செய்ய போறான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது தெரியாது. ஆனால் கர்த்தர் அவங்க நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் நல்லா குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அந்த 30 லட்சம் ஜனங்களையும் தீங்கு அணுகாதபடி பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எப்படியாக நம்ம இன்றைக்கு அபார்ட்மெண்ட்ஸ் மற்ற வீடுகளுக்கெல்லாம் செக்யூரிட்டி ஆபீசரை போட்டு பாதுகாக்கிறாங்களே, அதே போல கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு, பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு சில வேளைகளிலே நகை கடைக்கெல்லாம் காவலாளி இருக்காங்க, அவங்களே ஒரு சில வேளைகளிலே கோட்டை விட்டுறாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 127வது அதிகாரம் 2வது வசனத்திலே, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர்கள் விழித்திருக்கிறது விருதா. எவ்வளவு காவல் காத்திருந்தாலும் கர்த்தர் காக்கவில்லை என்றால் நகரத்திற்கு பாதுகாப்பு கிடையாதுங்க. உங்களை நீங்க எவ்வளவு செக்யூரிட்டி கேமரா, சிசிடிவி எது வச்சிருந்தாலும், அலாம் வச்சிருந்தாலும்,
கர்த்தர் உங்களை பாதுகாக்கவில்லை என்றால் எல்லாம் வீண். ஆமென். அதனால்தான் கர்த்தர் காவாராகில் காவலர்கள் விழித்திருக்கிறது விருதா என்று சங்கீதம் 127 அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆமென். அன்றைக்கு பாருங்க, ஏன்னா இந்தியாவினுடைய பிரதம மந்திரி இந்திரா காந்தி அவர்களை மெய்க்காவலர்கள் தான் பாதுகாக்க வேண்டும். மெய்க்காவலர்கள் பாதுகாத்துக் கொண்டிருந்த பொழுது பக்கத்தில் என இருக்கக்கூடிய 2 மெய்க்காவலர்கள் நினைச்சாங்க, அவரை சுட்டு வீழ்த்தினார்கள். 20 குண்டுகளுக்கு மேலாக அவருடைய சரீரத்தில் பாய்ந்து சுருண்டு அப்படியாக மரித்து போனார்கள். மெய்க்காவலர்களே காக்கக்கூடிய பிரதமரை விரோதமாக சுட்டு தள்ளும் போது நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மேய்ப்பன் எப்படியாக மந்தையினுடைய ஆடுகளை பாதுகாப்பது போல கர்த்தர் நம்முடைய அவர் இரத்த கொட்டைக்குள் அந்த மேய்ப்பனுடைய அந்த வேலிக்குள்ளாக இருக்கின்ற பொழுது ஆடுகள் பாதுகாப்பாக இருப்பது போல கர்த்தருடைய இரத்த கொட்டைக்குள் நாம் இருக்கின்ற பொழுது எந்த தீங்கு நம்மை அணுகவே அணுகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சுற்றி அக்கினி மதிலாய் சூழ்ந்து நம்மை காக்கக்கூடியவர். சுடரடி பட்டயங்களை கட்டளையிட்டு கர்த்தர் நம்ம என்ன செய்றாரு? பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் சங்கீதம் 91வது அதிகாரம் வசனம் 4 அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவரே அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். ஹல்லேலூயா. இதுதாங்க நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல். இதுதான் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்கு தேறுதல். ஏனென்றால் அவருடைய சிறகுக்குள்ள இருக்கின்ற பொழுது வானத்துல திறந்து விடப்பட்ட நிலைமையில் அனாதை பொல்லாதபடி நீங்க என்ன செய்யணும்? ஒரு மழை பெய்யுது, குடை எடுத்துக்கொண்டு குடை கொண்டு போனீங்கன்னா உங்க அங்கங்கள்லாம் அந்த குடைக்குள்ள இருக்கின்ற பொழுது பாதுகாப்பு. ஆனால் அங்கங்கள் குடை விட்டு வெளியே போனா ஏன்னா அபாயம். குடைக்குள்ள இருக்கின்ற பொழுது அபாயம், குடை விட்டு வெளியே போனா அபாயம். அதே போல தேவனுடைய சிறகுகளாக உன்னதமானவர் மறைவில் இருக்கின்ற பொழுது அவர் தான் உங்களுக்கு சட்டைகளுக்குள்ள நீங்க அடைக்கலம் புகின்ற பொழுது அவரே உங்களுக்கு சத்தியமும் உங்களுக்கு பரிசையும் கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லுடைய நிலையில் தங்குவான் என்று சங்கீதம் 91வது அதிகாரம் வசனம் 1 பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால்தான் கர்த்தர் சங்கீதம் 91வது அதிகாரம் வசனம் 5, 6 படி இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். ஏன்னா உங்களை பாதுகாக்கிறாங்க. உன்னதமானவர் மறைவில் நீங்க இருக்கிறீங்க, சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கீங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த பொழுது எகிப்தில் அங்க இருந்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த இரவிலே சங்கார தூதன் நுழைந்த பொழுது எந்தெந்த வீடுகளிலே ஏன்னா பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீடுகளிலே சங்கார தூதன் நுழைய முடியல. புரியுங்களா? ரத்தம் தெளிக்கப்படாத வீடுகளிலே என சங்கார தூதன் நுழைந்து அங்கே தலைச்சன்கள் எல்லாம் மரித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றார் இந்த உன்னதமானவர் வரமில்லை. இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைகள் ஓடி வந்து விடுங்க. அந்த ரத்தத்தை பிசாசான 2க்கு பயப்படுறான். இயேசுவின் ரத்தத்திற்கும் இயேசுவின் நாமத்துக்கும் பயப்படக்கூடியவனாக இருக்கிறான். இயேசுவின் ரத்த கோட்டைக்குள் நீங்க இருக்கின்ற பொழுது எந்த மந்திரவாதியோ எந்த பில்லிசீனியமோ எந்த விபத்துகளும் உங்களை அணுகவே அணுகாது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் உறங்காமல் உங்களை விழித்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு நீங்க நன்றி தெரிவிக்கணும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் கண்மணி போல பாதுகாக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நீங்க உறங்காமல் பாதுகாக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நீங்க இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை சொல்றீங்களே. 24 மணி நேரமும் எங்கள் நினைவாயிருக்கிறீர் என எங்கள் உள்ளங்கள் வரைந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் மதிலெல்லாம் கும்பாக இருக்கிறது, எங்கள் நோக்கமாயிருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவரப்பா. இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு இந்த புதிய வருடத்தில் நாங்கள் கடந்து செல்வோம், வெற்றியோடு நாங்கள் கடந்து செல்வோம். காரணம், உங்களுடைய சமூகம் எங்களோடு கூட வருகிறது. எங்களுக்கு நீ இளைப்பாறுதல் தரக்கூடிய தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் இந்த புதிய வருடத்துக்குள்ளாக இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு நீங்க முன்னேறி செல்லுங்க. இது தொடர் போதனையாக இருப்பதனாலே மீண்டும் இதோட செய்திகளை நாம் தொடர்ந்து பார்ப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் வியாதிகளுக்கும் விபத்துகளுக்கும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களுடைய கையிட்டு செய்கின்ற எல்லா காரியங்களிலும் ஜெயத்தையும் வெற்றியை கொடுத்து திருமணம் நடக்க வேண்டிய வீடுகளில் திருமண காரியங்கள், பொருளாதாரத்தில் செழிப்பு, வீடு கட்டாதவர்கள் வீடை கட்டுவீங்க. அதே போல உங்களுக்கு இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷனை கர்த்தர் கொடுத்து பிள்ளைகளுக்கு படிப்பில் நல்ல வெற்றியை கொடுத்து வேலை வாய்ப்பை கொடுத்து கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். ஏனென்றால் கர்த்தர் உங்களை காக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.